டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, அது அதிகாரப்பூர்வமாக அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வரும் அப்படின்னு நேற்று கூட போட்டிருந்தோம். அதாவது குரூப் 4 ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு ஒரு பொதுவான டவுட்டு, நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வராது, நீங்கள் வந்து டூ போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள். நான் நேற்று போட்ட வீடியோ உண்மையா இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடுவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாகும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு டிசம்பர் மாதம் ஜனவரி தான் வந்து ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நியமிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வேலைப்பாடுகள்லாம் நடக்கும் அப்படின்னு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வித் ப்ரூஃபோடு இருக்குது. குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகிறது? கிராம நிர்வாக அலுவலர், இளைஞர் உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 6224 காலி பணியிடங்கள் கடந்த ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடந்தது. தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில் அடுத்த மாதம் வெளியாகும் என அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2024ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 தேர்வுகள் சுமார் 20 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. மாநிலம் முழுவதும் 6,0244 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் இதற்கிடையே 9ஆம் தேதி தேசிய மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட 7,247 தேர்வு மையங்களில் குரூப் 4 தேர்வானது நடைபெற்றது. சென்னை 432 மையங்களில் தேர்வானது நடந்த நிலையில் 1,33 லட்சம் தேர்வாளர்கள் குரூப் 4 தேர்வு எழுதினார்கள். இதற்கிடையே இந்த முறை புதியதாக இன்வேலிட் மதிப்பெண் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும், அதன்படி ஒரு கேள்விக்கு தவறான பதில் டிக் செய்து பிறகு அதை அடித்துவிட்டு வேறு ஒரு பதிலை தேர்வு அந்த கேள்விக்கு மதிப்பெண் மதிப்பற்றதாக இன்வேலிட் கருதப்படும். இந்த முறை நடப்பாண்டு முதல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஏபிசிடி என ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை விடைகள் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன என்பது எண்ணி அதை மொத்தமாக பதிவிடவும் அறிவுறுத்தப்படுகிறது. இதற்கான தனி 15 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் வந்து சொல்லியிருந்தோம் நம்ம. கரெக்டு, நவம்பர் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நவம்பருக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு டிசம்பரில் வந்து நோட்டிஃபிகேஷனும் விட்டுருவாங்க. அண்டு மார்ச் மாதம் எக்ஸாம்னோம். ஆனால் மார்ச்சுக்குள்ளேயே எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கண்டிப்பாக நம்புவீங்க. நிறைய பேர் கமெண்ட்டும் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் பாஸ் உதாரணம் விட்றீங்க அப்படின்லாம். அதாவது நம்ம உதாரணம் உள்ள இருக்கிற சுச்சுவேஷனாக நம்ம சொல்லிடுது. ஏன்னா 77,000 போஸ்டிங் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து. ஸோ அதனால் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? என் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பெரிய டைம் லாஸ்லாம் வந்து ஆகாது. ஸோ அதாவது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. ஸோ இதுக்கு இந்த குரூப் 4 நெக்ஸ்ட் இயருக்கு வருமா அப்படின்னு டவுட்டே படாத தயவு செஞ்சு படிங்க. ஸோ அந்த குரூப் 4 ரிசல்ட் ஆனது எப்போ வரும், ஸோ அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். அதேமாதிரி ரயில்வே சம்மந்தமான வேலைகள், மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான வேலைகள், அனைத்து அரசு வேலை சம்மந்தமான வீடியோஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.